அன்பு பாத்ரூம்ல கைய வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப கரப்பாம்பூச்சிய பாக்குறாரு. பயந்து போய் பாத்ரூம் கதவை மூடிட்டு பெட்ரூமுக்கு வர்றாரு. கண்மணி என்ன காப்பாத்துன்னு அலறிக்கிட்டே ஓடியாராரு. கண்மணி பக்கத்துல நின்னுகிட்டு ஒளிஞ்சுக்கிறாரு. அப்படியே கண்மணிய புடிச்சுக்கிட்டு கரப்பாம்பூச்சி கரப்பாம்பூச்சின்னு கத்திக்கிட்டே இருக்காரு. கண்மணிக்கு இதெல்லாம் புதுசா இருக்கு. ரொம்ப சமாதானப்படுத்திட்டு பாத்ரூம்குள்ள போறாங்க. அந்த கரப்பாம்பூச்சிய எடுத்துட்டு வந்து குப்பை தொட்டியில போடுறாங்க. இனிமே நீங்க பாத்ரூமை யூஸ் பண்ணலாம், பாத்ரூம் சுத்தமா இருக்குன்னு கண்மணி சொல்றாங்க அன்பு கிட்ட. அன்பும் பாத்ரூமுக்கு போறாங்க. நாளை சந்திப்போம்.